ஒருவேளை நம்மளை எங்கேயாவது கூட்டு போய் கடத்த போறாரோ? என்னடா சொல்ற? வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டில் இருக்கோம்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய புஷ்கர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மர் கோவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்கர் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் வைப்பு. ஸோ இங்கே ஒரு தேன்கூடு, அங்கே ஒரு தேன்கூடு, அங்கே ஒரு தேன்கூடு, தென் இங்கே ஒரு தேன்கூடு, அங்கே ஒரு தேன்கூடுங்க. எக்கச்சக்கமாக பூச்சிக்கார பயலுக்கு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி வெளியே சுற்றுறவனுங்க எல்லாருமே ஒர்க்கர் பீஸ் தான். யாருமே நம்மளை ஹர்ட் பண்ணல. ரூம்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு தான் இருந்தானுங்க. ஆக்சுவலி இது ஒரு ஹாஸ்டல் தான், சூப்பரான ஹாஸ்டலு. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200, 400, 600, 800, அதாவது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 298 ரூபாய் காமிச்சது. இங்கே வந்து கேட்கும்போது 300 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலை பேசி 200 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். ஆனாலுமே 4 பேருக்கு 800 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல ரூமாக ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 200 போது வருது. பட் 4 பேருக்கு 800 போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. பட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 651 ரூபாய் போட்டுருந்துச்சு. நாங்கள் 4 பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு முடிச்சாச்சுங்க. எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் 500 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிடிஎஃப் ராஜஸ்தானியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவலி வேறு ஸ்டேட்டுக்கு போயிருக்க வேண்டியது. கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. நம்மளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்பி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். இத்தனைக்கும் சீக்கிரமாக அவங்க சொன்ன உடனே வரல. அவங்க சொல்லி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்தோம். ஆனால் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ரெடி பண்ணல. ஸோ வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. ஸ்டார்ட்டே ஆகலை. கேட்டதுக்கு நிறைய புது ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டியை ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இசிஎம் கம்ப்ளைண்ட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ வந்து வண்டி வந்து ஓட்டிட்டு தான் கொண்டு போய் கொடுத்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக எலி கடிச்சிச்சு. சீட்டை மட்டும் தான் கடிச்சிருக்குன்னு பார்த்தா ஒயர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிச்சு. அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி, இன்னும் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன நம்ம ராஜஸ்தானில் மிஸ் பண்ணமோ எல்லாத்தையுமே பார்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ராஜஸ்தானில் வந்து இப்போ புஷ்கரை பார்த்துட்ருக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டான ஜோத்பூர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன வாசம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து ரூமை விட்டு போகும்போது ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு தாங்க போவேன். ஒரு டைம் இந்த மாதிரி தான் பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது ஃபுல்லாக பஸ்ஸில் இருக்கிற பெட்ஷீட்டில் எடுத்து அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டக்டர் அண்ணா வந்துட்டு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சரி கேட்டார். ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு பைக்கில் ஏறிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும் போது வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லை கண்டுட்டு இருக்கோங்க. செம்ம வைபாக இருந்துச்சு. நல்ல வைபுங்க, சீரியஸாகவே சொல்ல போனால். இந்த ரூமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரின்னா நீ பாருங்களேன், நம்ம கையெழுத்தெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் எங்ககிட்ட பென் இருக்குது. ஆனால் அங்கே இருக்குது, ஜோத்பூரில் இருக்குது, சாரி ஜெய்ப்பூரில் இருக்குங்க. வில் கம் வித் மை மேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் வருவேன், என் மேனோட வருவேன்னு சொல்லி ஒரு அக்கா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க போல். ஓகே, டிடிஎஃப் என்ன இதுன்னு சொல்லி நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா அதோ இங்கே தாங்க இருக்குது. ஸோ இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ இன்னொரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆச்சுங்க. பிளானில் ஒரு சின்ன இல்லை பெரிய சேஞ்சு. ஸோ வந்து நம்ம ஜோத்பூர் போகிறதா இருந்துச்சு இல்லைங்க. இப்போ ஜோத்பூர் போகாமல் இப்போ நாங்கள் ஜெய்ப்பூர் போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. புறாலாம் அங்கே பாருங்களேன், ஆஹா நல்லா இருக்குது இந்த இடம். அதனால் சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அங்கெல்லாம் ஒரு குட்டி யாகங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி இருந்துட்டு என்ன சொன்னான்னா, அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு இல்லைங்க. அந்த தாத்தாவை பார்த்துட்டு ஆல்ரெடி வரம் வாங்கி தான் இந்த 80 வயசுலேயும் நல்லா ஜம்முன்னு இருக்காரு, இதில் இன்னும் என்ன வர வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். 80 வயசுலாம் பத்தாதுடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மர்கிட்ட இம்மார்டாலிட்டிக்கு வரம் வாங்கிட்டு போவோம். வாங்கியாச்சா? ஸோ டிடிஎஃப் இஸ் ஆல்வேஸ் இம்மார்டல் தானேங்க. ஸோ வந்து நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. வா, ஒரு வைபே செம்ம வைபு. அதுலேயும் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடமும் செம்ம பீஸ்ஃபுல். அவன் என்னடா அது மைக்கை என்னடா அங்கே மாட்டி வச்சுருக்கீங்க? 2 பேர் பேசுறது இவன் தான் மாட்டி வச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படி வரையா? ஸோ வந்து இப்போ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெய்ப்பூர் போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஜோத்பூர் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours. அப்புறம் நம்ம ஜோத்பூர்லேருந்து ஜெய்ப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 hours. ஸோ நைட்டு 9 மணிக்கு தான் நம்ம ஜெய்ப்பூருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஹிக்கிள் ஆக்சுவலி முந்தானேத்தே கொடுத்துருக்க வேண்டியது. எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வந்துருச்சு. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஜோத்பூர் சைடு வந்து மறுபடியும் எங்கேயாவது கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போவோம். அப்போ தான் அடுத்த வாட்டி வரும்போது இந்த ஊர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படியே ஃபுல்லாக வலிச்சு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனோம்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ தான் யோசிச்சுங்க, கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் பைக் ரைட் நீ கொண்டு போய் வண்டியை திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் ஓவராக பண்ணுறானுங்க. ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்டெண்டுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி கடுப்பு தான்.
நேற்று ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்டெண்டுன்னு சொல்லிட்டோம். இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கே வந்து பார்த்தா 1400 கொடுத்து வண்டி எடுத்துருக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே போகுது. ஸோ வந்து 10 ஹவர்ஸ்க்கு 1500, 20 ஹவர்ஸ்க்கு மட்டுமே 3000 தாண்டிடுச்சு. பார்த்தீங்களா, தப்பு தானே? ஜாய் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேட்டிங்கை பார்த்து தான் புக் பண்ணோம். பட் இவனுங்க என்னடானா இப்படி பண்ணுறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ஹெல்மெட்டில் ரைட் பண்ணவும் பெருசாக பிடிக்கலைங்க. கம்ஃபர்ட் இல்லை, வைசர் மூட முடியல, கண்ணு ஃபுல்லாக மண்ணாகுது. ஸோ இதுக்கப்புறம் கிளாஸஸ் போட்டு தான் இது பண்ணோம். நம்மளோட ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட சொல்லிட்டேன். கம்மன் பைக்கையும் போட்டு விட சொல்லிட்டா, ஏன்னா கார் வந்துட்டு என்ன பண்ணுறது, அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 ஹெல்மெட் போட்டு விட சொல்லியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்டர்காம் 2 போட்டு விட சொல்லியிருக்கேங்க. வந்ததுக்கப்புறம் இன்டர்காம் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ரைடர்ஸ்க்கு வந்து எந்த இன்டர்காம் போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வர்த்தாக ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியான ஒரு இன்டர்காம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் டிடிஎஃப். ஆனால் அது கொஞ்சம் இப்போ ரேர், ஏன்னா ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்காம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக. ஓகே டிடிஎஃப் என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைமில் வச்சுன்னா 12:53 ஆச்சுங்க. நம்ம வண்டியில் பெட்ரோல் போடல, நம்ம தம்பி வண்டியில் வந்து பணம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால தான் பெட்ரோல் போட வந்தோம். இங்கே அந்த அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டை அடிச்சிருக்காருங்க. ஸோ செம்ம டையீடு அவரு. ஆமாண்ணா, ரொம்ப அதிகமாக அடிச்சிருக்காரு. அப்படிலாம் அடித்தோம்னா அங்கே ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ வந்து தயவு செஞ்சு யாருமே கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது நரைச்சாலும் பரவாயில்ல, கெத்தாக நரைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம தலை சாரே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்டைல் ஆகி போச்சு. பார்த்தியா, எனக்கு வெள்ளை முடி வந்தாலும் நான் டை அடிக்க மாட்டேன்டா. சால்ட் அண்ட் பெப்பர்ன்றலாம் அது ஒரு மாதிரி, அது ஒரு தனி லுக் தான். அந்த லுக்கும் நல்லாயிருக்கும். அதை ஒரு மாதிரி நம்ம ஸ்டைலிஷாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஸோ டை அடிக்கணுன்னா கூட அது நேச்சுரல் வேஸில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி சரி பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கே நிறைய ஆல்டர்னேஷன் கண்டிப்பாக நேச்சுரலே இருக்கும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு போயிடணும் டிடிஎஃப். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே ஸோ வந்து பிம்பிள் வருதுன்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க, வெள்ளையாகணும்னு யூஸ் பண்ணாதீங்க, எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க டிடிஎஃப். அண்ட் இங்கேருந்து நம்ம புஷ்கர்லேருந்து நம்ம ஜெய்ப்பூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 135 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஸோ வந்து கூகுள் மேப் பண்ணுற குட்டிச்சாத்தரில் பார்க்கல, வைஷு ஃபோனில் தான் வந்து பண்ண போட்டிருக்காங்க. ஸோ வைஷு வந்து பண்ண நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஜோத்பூர் போயிருந்தோம்னா அந்த பக்கெட் லிஸ்ட் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கெட் லிஸ்ட்டை என்றைக்காவது ஒரு நாள் வந்து தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருக்காரு போல். அங்கங்கே பெண்டிங்கை வைப்போம். ஆமாம், அங்கங்கே கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம். ஆனால் புஷ்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் பிளானே கிடையாதுங்க. ஆனால் புஷ்கரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் புஷ்கர் செம்ம ஃபீல் கொடுங்க. அந்த ரூம் அல்டிமேட்டரா, அந்த பிஜி ஒர்த்னா சீரியஸா. அங்க இந்த லூசு பசங்க கிட்ட பெட்ரோல் பிடிச்சி கொடுத்துட்டு அவனுங்க போயிட்டானுங்க. வண்டி ட்ரை ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஒரு 60-70லையும் போக முடியாதா? சரி, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி போக சொல்கிறேன். ஸோ பிஜி ஒர்த்தா? அவங்க பேசினது ரொம்ப ஹம்பிளா பேசினாங்கண்ணா. அவங்க பேசினதே ரொம்ப எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த அக்கா தானே சொல்கிறேன்? ஆமாம், அந்த அக்கா ரொம்ப கியூட். அந்த அண்ணன் தாண்டா 500 ரூபாய் கேட்டாரு எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு. ஆமாண்ணா, அதாவது ஒரு காட்டோட கொண்டு வந்து கொடுப்பேன். நம்ம காட்டே வேணாம், ஒரு பெட்டை மட்டும் போடுங்க அப்படின்னும். நமக்கு ரூமே 650 தான், ஆனால் ஒரு காட்டு 500 சொல்கிறாரு. இல்லை, ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்துக்கிட்டா அந்த ரூம் வந்து எவ்வளோ தெரியுமா? ஆன்லைன்லேயே 661 ரூபா பக்கம் காமிச்சிது. எல்லாம் சேர்த்து 150 ரூபா ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா 800 ரூபா வந்திருக்கணும். அது ஒரு ஆளுக்கு பர் பர்சன். அப்போ 4 பேருக்கு எவ்வளோன்னு யோசிச்சுப்பாரு. ஆனால் அவங்களே போட்டாங்க, அக்காமடேட் பண்ண முடியாது 4 பேர் ஒருத்தங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போட்டுருந்துச்சு. நம்ம அப்படியே ஆஃப்லைனில் பேசி 650 ரூபாய்க்கு ரூமை முடிச்சு 50 ரூபாய்க்கு இதை முடிச்சிட்டோம். அதாங்க என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லாங் ரைடு. இன்றைக்கி ஒரு கெஃபேக்கு போயிருந்தேங்க. அந்த கெஃபேவும் இன்றைக்கி நம்ம நேற்று ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டலும் தான் அந்த ஃபீல் கொண்டு வர வச்சிருச்சு. அது ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி என் மாமா பொண்ணு பெருசாக வெளியே சுற்றி பார்த்ததே கிடையாது. அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க வெளியே போகணுன்னு. நாங்கள் எப்போது வெளியே போனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி தாங்க அவங்களும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே வில்லேஜ் தானா. ஸோ வந்து நாங்கள் பெருசாக எங்கேயுமே, அதாவது தேட்டர் இல்லை எங்களோட ஏரியாவில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக எல்லாருமே சந்தோஷப்படுறக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் அடிக்கடி வந்து பண்ண ட்ரிப்ஸ் எல்லாம் போக மாட்டோம், ட்ராவல்லாம் வந்து பண்ண டூர்லாம் போக மாட்டோம். அதெல்லாம் வந்து பண்ண எப்போவாது ஒன்ஸ் இயர். அதுவும் வந்து பண்ண போகணும்னா திருப்பதி, அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போவோம். ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போவோம். அதே மாதிரி அப்படியே போனாலும் கோவிலுக்கு தான் போவோம்.
ரொம்ப ரேர் இந்த மாதிரிலாம் வெளியே சுற்றுறது அப்படிங்கிறது. அதுவும் இந்த பப்பு கிளப்புன்றதெல்லாம் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அது இப்போவே நமக்கு அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அது நம்மளா வேணாம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்காக போகணும். அதாவதுங்க நான் வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஊர் திருவிழாவில் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற அந்த பக்கெட் லிஸ்ட்டு டிக் பண்ணியாச்சா, அதே மாதிரி அந்த பப்லெலாம் டான்ஸ் ஆடணும். ஏன்னா அப்போ தாங்க கூச்சத்தை உடைக்க முடியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கூச்சத்தை வந்து உடைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த பப்லெலாம் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது, அதாவது பெருசாக போனதே கிடையாது, ஆனால் ஒரு 2-3 வாட்டி சும்மா போயிருக்கோம். பட் அப்போவும் வந்து பார்த்தா அவங்க ஆடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆடணும்னு ஆசை, பட் வெக்கப்பட்டுட்டு வெளியே வந்துடுறது. பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பண்ண போய் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஆசைங்க. ஆடிடுவேன், கண்டிப்பாக ஆடிடுவேன். Many hours later. என்ன வாசா, இன்னும் நம்ம ஜெய்ப்பூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா, சாரிங்க, நம்ம ஜெய்ப்பூருக்கே வந்து ரீச் ஆயாச்சு. டிடிஎஃப் ஜெய்ப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பியும் வந்து பண்ண சிரிக்கிறான். நிறைய பேசணும், நிறைய ஆக்சுவலி வர்ற வழியில் வந்து பண்ண மெயினாக ஒரு விஷயத்த காட்டணும்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வர்ற வழியில் வந்து பண்ண ஹைவேல மட்டுமே ஒரு 12-13 டாஸ்மார்க்கை பார்த்துருப்பேங்க. அதில் 2 டாஸ்மார்க் தான் வந்து பண்ண பில்டிங் டைப்பில் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 11 டாஸ்மார்க் பக்கம் வந்து பண்ண இந்த அது என்ன டைப், கண்டெய்னர் டைப்பு. அந்த கண்டெய்னர் டைப்பில் வந்து பாருன்னா டாஸ்மார்க்கை வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே அந்த டைப்பில் இல்லை. ஆனால் டாஸ்மார்க் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வீடியோ எடுக்கலாம்னு நினைப்பேன், தாண்டி வந்துடும். சரி நிப்பாட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே வந்தவங்க ஜெய்ப்பூருக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் டிடிஎஃப் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பைக் ஓட்டணும் போல் இருக்குது. அதை ஓட்டி உங்களுக்கு காட்டி சில விஷயங்கள்லாம் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஊட்டிக்கு ட்ரிப்புக்கு போகிறோன்னு வைங்களேன், பைக்கில் குரங்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் கொடுக்கும். அதை பெருசாக யாருமே பார்க்கவே முடியாது. நான் இங்கே பாருங்கண்ணா, பேன் அது வாவ். ஸோ வந்து குரங்கு வந்து இன்னொரு குரங்குக்கு பேன் கொடுக்கறத கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஆனால் ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். குரங்கு குட்டிக்கு பால் கொடுக்கறத பார்க்கவே முடியாது. அது எவ்வளோ ஒரு சூப்பரான மூமெண்ட் பார்த்தீங்களா. அந்த நேச்சரோட அழகெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படியே ஓட்டிட்டு பார்த்து முட்டிடாதீங்க. டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாரு போல், இல்லை தம்பி பிரேக் அடிச்சிட்டான் கரெக்டாக. அந்த மாதிரி நம்மளே ஓட்டிட்டு, அந்த ஸ்கூட்டி லைசன்ஸ் இல்லாத ஸ்கூட்டி தான் அந்த அண்ணன் ஓட்டிகிட்டு போகிறது. ஏன்னா நம்பர் பிளேட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வண்டியாவது எடுத்துகிட்டு ஜாலியாக ஓட்டலாம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் வரும். இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தா கேஸே ஃபைல் பண்ணேங்க. கஷ்டமாக இருக்குங்க பைக் லைசன்ஸ் இல்லாமல். வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-160 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம் இல்லைங்க. லைட்டாக தான் முதுகு வலி வருது, ரொம்ப பெயின் ஆகுதுன்னெலாம் சொல்லி இல்லை. போகிற வழியில் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஓட்டினோம்னா ஜம்முன்னு இருக்குங்க. ஸோ மறுபடியும் பைக் ஓட்ட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்மளோட இவி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு மோட்டோ விளாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டு சூப்பர் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக் பண்ணலாம். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா டிடிஎஃப் நம்ம வண்டியை விடுறதுக்கு முன்னாடி ரச சாப்பாடு சாப்பிடணும் போலவே இருக்குங்க. ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா, புரிஞ்சுது. அதாவது நீ மனசில் என்ன நினச்சேன்னா கடைசியாக ஒரு டைம் காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா இப்போ வண்டியை விட்டுட்டோம்னா மறுபடியும் வேறு தூரமாக போயிட்டு வந்தோம்னா, இது கொஞ்சம் தூரம் 14 நிமிஷம்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. 7 or 8 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அந்த கடை. ஆக்சுவலி டிடிஎஃப் ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என் வயசு பசங்கள்லாங்க டக்கீலா வந்து பாருங்க இந்த டம்ளரில் ஊற்றி குடிப்பானுங்க. ஆனால் நான் பாருங்க ரசம் ஊற்றி குடிச்சிட்ருக்கேன். நானாவது பரவாயில்ல, அவன் தான் ரொம்ப மோசம். அந்த ரசத்தில் அப்பளத்தை முக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன வாசா இது சி அப்படின்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. நானே தொட்டு சாப்பிடுவேன், ஆனால் இன்னைக்கு சாப்பிடல. ஏன்னா இந்த அளவுக்கு நான் இறங்க மாட்டேன். வடையை டீயில் தொட்டு சாப்பிடுவீங்களாடா? சாப்பிடுவது தானே, நீ சாப்பிடுவியாடா? சூப்பராக இருக்கும்டா. ஆனால் அப்படி தொட்டு சாப்பிட்டேன்னா இந்த அஜியிலிருந்து எல்லாரும் நீ ஒரு மாதிரி கேவலமாக கூடுறாங்க. ஒயிட் ரைஸில் பாயாசம்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. என்னடா சொல்கிறீங்க? நீங்கள் ஒயிட் ரைஸில் பாயாசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டிடிஎஃப் செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ வந்து எப்போவுமே வெல்கம் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தா இவங்க ஆர்டர் பண்ணது, பட் வந்து சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணது. ஆனால் போட்டு பிடிச்சி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 4 பக்கம் அப்பளம் சாப்பிட்டுட்டிங்களா, இந்த அரை அப்பளம் மட்டும் எனக்கு வச்சுருங்க ப்ளீஸ். இந்த ரசம் குடிக்கிற பையனை பார்த்து கெட்டு போயிடுமா இந்த உலகம். என்னங்கடா இது, என்னடா ஏடா ரசம் குடிக்கிறேன்டா நான் என்னடா குடிக்கடா கூத்தடிக்கடா நான் சொன்னேன். படிங்கப்பா, வாழ்க்கையில் நினச்சதை எடுத்து சக்ஸஸ் ஆகுங்கப்பான்னு தானே சொல்கிறேன். இந்த உலகமே அப்படி தான், நெகட்டிவிட்டியை மட்டும்தான் வந்து பண்ண ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே டிடிஎஃப், ஸோ இந்த சாப்பாடு வரக்காக வெயிட்டிங். சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியது தான். இதோ நம்ம டிஷ் வந்துருச்சுங்க. அது என்னடா பெப்பராடா? சால்ட்டா? ஸோ வந்து இது வந்து மிக்சடு ரச சாப்பாடு.
அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டு, சாப்பாடு தனியாகவும் ரசம் தனியாகவும் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் அன்றைக்கி இருந்த டேஸ்ட்டு இன்றைக்கி இல்லை. மேபி தம்பி சால்ட்டு போடுறாங்க, பெப்பரே வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி இருந்துச்சு. இப்படி தாங்க நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்ணும். அப்படியே எச்சி ஊறுது. கறி சாப்பாடு மேலே கூட இவ்வளோ லவ் இல்லைடா. ஸோ ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அடா 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 ஜம்முன்னு இருக்குது. இதை எது கூட சாப்பிட்ணும்? அந்த சட்னிஸ் கூடயா? ஐயோ சுடுதே, கொதிக்குதே. சூப்பராக இருக்கும். பட் ரசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லை. ஆனால் பனியாரம் அல்டிமேட்டாக இருக்குங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 7 மணி ஆச்சுங்க. பட் உங்களுக்கு 7 மணி மாதிரியே தெரியாது. ஏதோ ஒரு 5:30 மணி கூட இல்லை, 5:45 6 மணி மாதிரி தான் தெரியும். ஆனால் வெளிச்சமாகவே தான் இருக்கும். இந்த வெளிச்சத்தை பார்த்தது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏமாந்துடுறோம். ஆனால் டைம் பார்த்தா 7:02 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளோட வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேஃபாக கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கா. ஆனால் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 8:30 மணிக்கு தான் எடுத்தோம். ஆனால் அவங்க 8 மணிக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம 1 hour முன்னாடி. ஆமாம், 23.5 hours தான் கணக்குப்படி பார்த்துக்கிட்டா. பட் நாங்கள் வந்து பார்த்துட்டுனா சரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவோமேன்னு சொல்லி 1 ஹவருக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ 2 பேருமே வண்டி ஓட்டி பார்த்தாங்க. ஓட்டி பார்த்துட்டு இன்னும் என்ன எப்படி இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஒன்றும் புரியாது. அதில் அவங்க வந்து ஜோ ரைட்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். பேசுவோம். நீங்கள் வாங்கின காசுக்கு நீங்கள் பண்ண டார்ச்சருக்கு. வைஷு ப்ளீஸ் கைண்ட்லி டெல் ஹிம் டு ஸ்டாப். भैया இது रांग रूट भैया, दोड़ा साइड भैया. सारथी से बैठ जाओ, हयात पे पहुंचो, उसके बाद रांग और राइट करते रहना वहाँ. भैया ऑलरेडी वी बुक्ड, वी आर स्टेड ऑलरेडी सिंधी कैंप. सिंधी कैंप का हमने पहले ही मना कर दिया था. सिंधी कैंप हमारे पास हम यहाँ के लोकल नहीं है. भैया साइड भैया, वो साइड पे तो रुको. नहीं भैया भैया स्टॉप भैया. இது இவ்வளவு தூரம் எவ்வளவு காசோ கொடுத்துறோம்னு சொல்லு. कैश 200 नहीं देंगे हम. हयात होटल पे रुकोगे, उसके आगे पीछे कहीं नहीं. जो बात हुई वो आ जाएंगे. ஐயோ எங்களுக்கு கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு பையா. ஆக்சுவலி டிடிஎஃப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஸ்டார்டிங் வண்டி எடுக்கும் போது 8 o'clock வண்டி எடுத்தோங்க. ஸோ வந்து 28 நிமிஷத்துல டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிடுவோம்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தா 8:16 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தா வேற ஒரு வழியில் போயிருந்துருக்கணும். இப்போ வந்து வேற வழி, கூகுள் மேப் வேற வழியே இல்லாமல் அதை ரீரூட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அந்த அண்ணங்கிட்ட இப்படி போங்கன்னு கூகுள் மேப் கொடுத்தா இல்லை இப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஹோட்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்கு போல. பட் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் வேற. அந்த அண்ணன் அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, இந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஐயோ நாங்கள் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் அந்த ஹோட்டல் தானே. வைஷு ஹிந்திலேயே சொல்லிட்டா. ஆமாம் சரி ஒரு ஓரத்துலேயே நிப்பாட்டுங்கன்னா இல்லைண்ணா அவர் இருந்து சொன்னா இருங்க இருங்க ஹோட்டல் வந்துருச்சு, நான் ஹோட்டல்ல தான் டிராப் பண்ணுவேங்கிறாரு. அந்த ஹோட்டல் இல்லைன்னு சொல்லு வைஷு. होटल ही नहीं है हमारा. साइड पे रोको आप गाड़ी, यहाँ पे साइड पे रोको. हयात रेजिडेंसी पहुंच जाना तो फिर बताते होटल है कि नहीं. फील பண்ணாதீங்க, நான் होटल ही नहीं है हमारा. ஐயோ சொல்றத கேளுங்க भैया अदर அவர் ஹோட்டல் நை, அவர் ஹோட்டல் நை भैया. சரி விடு, சரி இப்படி இந்த ஹோட்டலுக்கு போக சொல்லு. இந்த ஹோட்டலுக்கு போங்க. அதுக்கும் வண்டி ஆட்டினா என்னடா அர்த்தம் கடவுளே. கூகுள் மேப் போய் சொல்லுதுண்ணா. ஒருவேளை நம்மளை எங்கேயாவது கூட்டு போய் கடத்த போறாரோ? என்னடா சொல்றா? இன்னும் 24 மினிட்ஸ்ல இருக்குண்ணா. இல்ல 26 மினிட்ஸ் இருந்து 24 மினிட்ஸ் வந்துருச்சு. இவரை எங்கேயும் திரும்ப வைக்காம நம்ம கூட்டு போகணும். नहीं आपको ये भी बोला था मालवीय नगर अपेक्षा की आपको उसमें दिखा के तब बैठा है. हम यहाँ के लोकल नहीं है. नहीं आपको उसमें मैप में दिखा के तब बैठा है. ओके வைஷு கொடுத்துடலாம். बोला तो आप मैं कहाँ ले हयात रेसिडेंसी कहाँ पे दिखा? हयात के साइड पे. ஐயோ பையா ஒரு கூகுள் மேப் போட்டு போயிருக்கலாம். லீவ் ஓகே நோ ப்ராப்ளம். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபுங்க. வைஷு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டான். நான் அண்ணங்கிட்ட வந்து ஃபோன்பே இல்லை, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டி இருக்கலாம்டா. அங்கே அவர் ஊரே ரவுண்டர்ஸ் கம்ப்ளீட் தான் ஹயாத்து போங்கன்னா அங்கே போனால் அவன் சும்மா விடுவாங்க ரூமில். அது பேலஸ் வேறு ஹயாத்து. இல்லை நான் சொன்னேன் ஹயாட்டுன்னு எத்தனை பேர் வேணா இருக்கும். அதுதான்
அதனால அவர் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் கூகுள் மேப்பை பார்க்க சொன்னேன். அவர் வந்துட்டு இல்லை கூகுள் மேப்பில் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. ஐயோ நான் வேறு பேலஸு வேறு ஐயாத்து சிண்டிகேட்டுன்னு சொன்னால் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. வைஷு சண்டை போடாத விட்டு. अरे रुको मैं नहीं 150 ஐயோ விடு सो ही लेना पड़ेगा नहीं 150 लूंगा सो ही लेना पड़ेगा வைஷு கம் गलत கம் बोलने की वजह से வைஷு சேஞ்ச் பையா சேஞ்ச். ये पकड़ो आप 400 दो ஏய் சும்மா இரு வைஷு. தேங்க்ஸ் பையா. வா வைஷு கம். ஐயோ ये पकड़ो 400 दो 400 போதும் வைஷு கம். 400 दो अब जाओ आप मत बोलो जो ये गलत किया आपने जो 400 दो भैया ஏதோ எங்கட்டே டீலா வர்ற காசை குடியா ஜீன்ஸ் 400 दो வைஷு நீ வைஷு ஹி கேவ் கம். எடவாங்கடா டேய் அவரு கியூட்ரா விட்டுருங்கடா. அப்படியே இந்த மாதிரி கியூட்டா நடந்தா ரசிச்சுட்டு விடுங்க. ஐயோ லூசு பசங்களா வாங்கடா ஓரமா. ऐसे नहीं करना गलत ही किया हमको पैसेंजर मिलेंगे வாடா இதுக்கு ஸ்கூட்டியே ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ ஆக்சுவலி ஸ்கூட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 550 ரூபா சொன்னாங்களா. 30 ரூபா. ஸோ 530 ரூபா சொன்னாங்களா. ஸ்கூட்டி வந்து 550 ரூபா சொன்னாங்கங்க. சரி ஸ்கூட்டி வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிதான் ஆட்டோக்கு வந்தோம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி. அவர் என்ன நானும் ஃபன் பண்ணிட்டேன். தரமான ஃபன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க. நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி சிந்தி கேம்ப்னா சிந்தி கேம்ப்லாம் இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி கூகுள் மேப்பை பாருங்கன்னா கூகுள் மேப்லாம் பார்க்க மாட்டேன் நான் லோக்கலுங்கிறது. பார்த்தாரு அதை வந்து அதாவதுங்க வந்து மேப் வந்து டக்குன்னு லெஃப்ட்ல போய் வளைஞ்சிருமா. அதை வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணி ஃபுல் மேப்பையும் நம்ம பார்க்கணுமா. அப்படிலாம் என்ன பார்க்கல. மேப் வாங்கினாரு இப்படி பார்த்தாரு அட்டிகே அப்படின்ட்டாரு. நான் சொல்றேன் மேப் ஃபுல்லா வெளியே வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி வெளியே பண்ணி கொடுக்குறேன். அப்பவும் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் கூட்டு போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறேன். சரி வண்டி நிப்பாட்டுங்க படம் நிப்பாட்டவே இல்லை. அவர் ஒரு மாதிரி இன்னசென்ட் அண்ட் கியூட்டுங்க. பட் பசங்க வந்து பண்ண கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. வைஷு 100 ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. 10 கிலோமீட்டருக்கு இந்த வைஷு இது ஷேர் பண்ண மாட்டியா? இது ஷேர் தர மாட்டியா? நான் சொன்னேனே he will take to Hyatt Residency. நீ தானே சொன்ன. நீ தாண்டி எனக்கு 160 ரூபா கொடுக்கணும். நான் சொன்னேனா இல்லையா தல? ஆளை பார்த்தோன்னே நான் சொன்னேன் இல்ல எனக்கு இவர் மேப்பை மாத்தி கூட்டு போறாரு அவர்கிட்ட சொல்லு ஹிந்தியில சொல்லுன்னா அப்படியே சலிச்சுக்கிட்டு அம்மா அவர் எப்படி சலிச்சுக்கிட்டு இல்ல அவர் கூட்டு போயிடுவார். ஹயாத் ரெசிடென்சி 10 வாட்டி சொன்னீங்கடி. நான் சொன்னேன் நான் ஆல்ரெடி ஹயாத் ரெசிடென்சின்னு போயிருக்கேன் ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலு அவர் அது நினைச்சு கூட்டு போயிடுவாருன்னு சொன்னேன்னா இல்லையா? 120 ரூபா நீ தர மாட்டியா? நீ தான் எனக்கு 120 ரூபா இல்லடி மொத்த காசையும் கொடுறீ. இன்னைக்கு மொத்த காசையும் இன்னைக்கு டேலி பண்ண மாட்டேன். ஸ்கூட்டி 500 ரூபானா ஆட்டோக்கு வெறும் டிராப்புக்கு மட்டும் 400 ரூபா கொடுத்து வந்துருக்கோம். நம்ம ஒரு ஸ்கூட்டி எடுத்து அப்படியே அந்த பெட்ரோலை வந்து அப்படியே அனுப்பிச்சுட்டு இருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். நாளைக்கு எடுத்துடலாம்டா. இல்லை நல்லதுதான் இன்னைக்கு நைட். ஆமாண்டா கரெக்டா. இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் அந்த ஸ்கூட்டிக்கு 500 ரூபா தான். பெட்ரோல் வந்து ஒரு 200 ரூபா போட்டால் போதும் 700 ரூபா. ஆனால் இங்கிருந்து நம்ம அங்கே நைட்டு ஃபுல்லாக ஸ்கூட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா தானே இருக்க போதுன்னு நினச்சாலும் நம்ம இப்போ போகிற சார்ஜஸ் வந்து அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ணன் கொஞ்சம் போதையில் இருக்காருங்க. நமக்கு வந்து சேர்றதுலாம் இப்படியே இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனா ஒரு மாதிரி தான் இருக்குங்க. இதெல்லாம் பரவாயில்ல. குஜராத்தில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லி சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கோம். கத்தி அருவாள் கம்பு செயின் ஸ்ப்ராக்கெட்டு செயின் கம்பி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. திருடனுங்களை தேடுறானுங்களா? அதான் ஆள் வந்து ஆதார் கார்டு கேட்கறானுங்க. ஆதார் கார்டு வச்சு அவனுக்கு என்ன பண்ண போறானுங்க சொல்ல. திருடு கூட ஆதார் கார்டு வச்சிருப்பான்டா. OKTTF வந்து என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ விடுவார் பாருங்க. ஆமா OKTTF என்ன எதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்ச நேரம் கட்சிலாக்கு இது பண்றீங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கீர் டப்புன்னு டிராப் பண்ணி நிறுத்தா இருப்பாருங்க. ஐயோ எனக்கு வேற ஸ்பைன் ஃப்ராக்சருங்க வலிக்குது. லைட்டே எல்லாம் மண்டி போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் அதை பார்க்கலையா? ஐயோ நல்லா தெரியும். என்ன பேர்லாம் போயிட்டு இருக்கோம்டா. என்னடா நடக்குது இங்க? நமக்குதான் இருட்டு அவருக்கு இது பகல். ஆமா ஓகேங்க என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஐயோ பரவாயில்ல பிரேக் அடிக்கிறாரு. அது பிரேக்லனா கிளட்ச் பிடிச்சிடுறாரு. கிளட்ச் பிடிச்சிடுறாருனா ஓகேங்க என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் கண்டினியூ பண்றோங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோவையே வெறுக்க வச்சுட்டாங்கங்க. ஸோ ஏன்டா அந்த ஆட்டோக்காரன் மாதிரியே பண்றீங்க? நானே எடுக்கிறேன்னா ஆக்சுவலி இப்போ என்னாச்சுன்னாங்க 300 ரூபாய் வேணும்னு சொல்லி சண்டை போடுறாருங்க. இப்போ இந்த அண்ணன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் பேசியிருந்தோம்.
ஸோ வந்து இப்போ 300 ரூபாய் வேணும்னு சொல்லி அவர் சண்டை போடுறாரு. 250 ரூபா ஆல்ரெடி நாங்கள் பேசி வச்ச மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம். அது எப்படி நாங்கள் சர்வீஸ் நல்லா கொடுத்துட்டு ஒரு அன்பாக ரெக்வஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. சர்வீஸ் ரொம்ப கம்மியாக இருந்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அது டோட்டலாக வேறு. இதுக்கு முன்னாடி என்ன கூட விட்டுருங்க. அவர் கூட இன்னசென்ட் கொஞ்சம், அவர் இவர் அரகண்ட் ஒரு மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க வந்தோம், ஒரு 50 மீட்டர் பக்கம். ஏண்டா ஆக்சுவலி கொஞ்சம் சோகமாக தான் இருந்தேன், பெருசாக நம்ம பைக் ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி. நான் பெருசாகவே ஒரு மாதிரி ஆட்டோவில் வந்தது ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுச்சு. பட் காசு தாங்க நிறைய கரைஞ்சிட்ருக்கீங்க. ஓகே டைம் நம்ம உலகத்தை ரன் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் விலை இருந்துட்டு ரொம்ப எடுக்கிற சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க. பட் டைம் பார்த்து சேப்பாங்க. லவ் யூ ஸோ மச்.